स्थापकाय च धर्मस्य सर्वधर्मस्वरूपिणे अवतारवरिष्ठाय रामकृष्णाय ते नमः। जननीं शारदां देवीं रामकृष्णं जगद्गुरुं पादपद्मे तयोः श्रित्वा प्रणमामि मुहुर्मुहुः। नमः श्रीयतिराजाय विवेकानन्दसूरये सच्चित्सुखस्वरूपाय स्वामिने तापहारिणे। தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா நினம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் நீள் குழலால் க்ஷேமங்கரி கடை கண்களே. கரங்குவிவார் உண்மகிழும் கோன்கழல்கள் வெல்க சிறங்குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன்கழல் வெல்க. இன்றைய சொற்பொழிவின் தலைப்பில்லாத சொற்பொழிவு என்று சொல்லப்படலாம். ஏன்னா தலைப்பை என்ன பேச போகிறீங்கன்னு கேட்டாங்க. நான் கொடுக்க தாமதத்தினால இன்று ஒரு ஆன்மீக சொற்பொழிவு நடைபெறும் என்று வாசலில் போட்டிருக்கு, பார்த்தேன் நான். தவ வாழ்க்கை, தவம் என்பது நம் வாழ்க்கையின் எவ்வாறாக மேன்மைப்படுத்துகிறது, இதுதான் இன்றைய ஆலோசனையோட கருத்து. வாழ்க்கையில் தவம் என்கிற ஒரு செயல்பாடு, ஒரு வழிபாடு, இல்லை ஒரு மனோபக்குவம், என்ன வேணால் சொல்லலாம். இது மூணுமே இருக்குது. இன்ஃபேக்ட் மனோபக்குவமும் இருக்குது, வழிபாடும் இருக்குது, அதில் செயல்பாடும் இருக்குது. வழிபாடுக்கும் செயல்பாடுக்கும் என்ன வித்தியாசம், அது அப்புறம் பார்க்கலாம். நம்ம வாழ்க்கையில் இதோடைய முக்கியமான கான்ட்ரிபியூஷன் சொல்லுவான். தமிழில் கான்ட்ரிபியூஷன் என்ன சொல்லலாம், அதோடைய பங்களிப்பு தான் கான்ட்ரிபியூஷன். ஸோ தவத்தின் பங்களிப்பு என்ன நம்ம வாழ்க்கையில், அது தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா தவம் என்றால் என்ன முதல்ல தெரிஞ்சுக்கணும். முந்தைய காலத்துலலாம் அந்த படம் எடுக்கும் பொழுது வசனம் வரும், டேய் அங்கே ஒரு முனிவர் தவம் பண்ணிட்டு இருக்காருடா அப்படின்னு எவனோ ஒருத்தன் சொல்லுவான். அப்புறம் அவனுடைய கேமரா அந்த பக்கம் போகும். அந்த கேமரா என்ன பிடிக்கும்னா, அங்கே ஒரு ஆள் இப்படி உட்காந்துருப்பான், ஒரு தியான நிலையில், ஒன்றும் அசங்காமல், ஆடாமல், ஓடாமல், நகராமல், ஒரே உடம்பு நிலையிலையும் அசங்காமல் அப்படியே இருப்பான். அந்த முனிவர் அங்கே தவம் பண்ணுறாரா அப்படின்னு பொதுவாக சொல்லிடுவாங்க. தவம் அப்படிங்கிற இந்த தமிழில் இருக்கிற வார்த்தை இருக்கே, வடச்சொல்ல தபஸ் அப்படிங்கிற வடச்சொல் தான் நம்ம தமிழில் தவம் என்று மாறுதலாய் வந்திருக்கு. இப்போது அந்த தபஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ஒரு உள் கருத்து இருக்கு இல்லையா, ஒரு உள் அர்த்தம் இருக்குது. தப அப்படின்னா உஷ்ணம். உஷ்ணம்னா என்ன? உஷ்ணம்னா என்ன? சூடு. தப அப்படின்னா அர்த்தம் சூடுன்னு அர்த்தம். இப்போது ஒருத்தன் தவம் பண்ணுறான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவன் உடம்பை அவன் கொதிக்க வைக்கிறான், சூடு பண்ண வைக்கிறான். அப்படிங்கிறது தான் ஒரு பொருளாகிடுறது. அவன் என்ன விடாலும் ஒன்றுமே இல்லை, அப்படியே உட்காந்துட்டு இருக்கான் சும்மா. அட்லீஸ்ட் அப்படி இப்படி நகுந்தாலாவது உடம்பு கொஞ்சம் சூடாகும். அதுக்கு வாய்ப்பே இல்லாமல் ஒரே இடத்துலையே அப்படி உட்காந்துட்டு ஒன்றும் ஒடுங்கி
அவன் தவம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னா அர்த்தம், நாம் ஓடி ஆடி நம்ம உடம்புல ஒரு உஷ்ணம் உற்பத்தி ஆகுது பாருங்களேன். அந்த உஷ்ணத்துக்கு ஒரு லிமிட் இருக்குது. ஒரு லிமிட்டுக்கு மேலே அந்த உஷ்ணம் போகாது. லிமிட்டுக்கு மேலே அது போச்சுன்னா என்ன ஆகும்னா உடம்பெல்லாம் செக்க செவேல்னு ஆகிடும், கண்ணெல்லாம் செவந்து போயிடும். நம்மளால் அந்த உஷ்ணத்தை தாங்கிக்க முடியாது. ரொம்ப இப்போ ஒரு ஃபர்னஸ் இருக்குது, பக்கத்தில் போகிறீங்கன்னா அதில் இருக்கிற அந்த சூடு அப்படியே உடம்புல வரும். அந்த உடம்புல அந்த சூட்டெலாம் நம்மளால் தாங்க, அதுக்கெல்லாம் சூட்டு போட்டுப்பாங்க. ஃபர்னஸில் உட்காடுறவங்கலாம் சூட்டு போட்டு தான் வேலை பண்ணுவாங்க. கையில் பெரிய பெரிய க்ளவுஸ் போட்டுப்பாங்க. அந்த உஷ்ணம் நம்மளை தாக்காமல் இருக்கணுன்றதுக்கு. ஏன்னா தாங்கினா நம்ம உடம்பு அதை பொருட்படுத்திக்க முடியாது, பொறுத்துக்க முடியாது. இப்போது அவன் தபம் பண்ணுறான் அப்படின்னா அவன் உக்காந்துட்டு உடம்புல இருக்கிற உஷ்ணத்தை உயர்த்துறான் அப்படிங்கிறது தான் அர்த்தமாக இருக்குது. ஆனால் எப்படி அந்த உஷ்ணம் உக்காந்துட்டு இருக்கப்போ எப்படி உஷ்ணம் அதிகமாகும்? இது ரொம்ப விசித்திரமாக இருக்குது. உடம்பு சூடாக இருந்ததுன்னா டே உட்காந்து கூட கொஞ்சம் சூடு தண்ணிட்டோம் அப்படின்னுவோம் இல்லையா? ஓடி வரான், உட்காந்துன்னா சூடு தண்ணிச்சிடும். தண்ணியை கொடுத்து உட்கார வச்சு இளைப்பாரி அவனுக்கு சூடு தண்ணிடும். பட் இவன் உட்காந்துட்டே இருக்கான், தபம் பண்ணுறேன் அப்படிங்கிறான், அவன் உடம்புல சூடு அதிகமாகுது. அது எப்படின்னா அது ரொம்ப ஒரு பகவானுடைய அந்த சிருஷ்டியில் இது ஒரு பெரிய விதமான ஒரு வியப்புமிக்க ஒரு செயல். ஓடினா உடம்பு சூடாகும், உக்காந்தா உடம்பு உஷ்ணம் குறையும். ஆனால் உக்காந்தாலே உஷ்ணம் ஏறுறது. பித்த சரீரம்லாம் கிடையாது. அது அந்த அந்த தவ நிலைக்கு உண்டான ஒரு வெளிப்பாடு தான் அது. மனதை அங்கும் இங்கும் செல்லும் நிலையிலிருந்து ஒரு ஒருமைப்பாட்டு, ஒரு கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரும் பொழுது நம்ம எவ்வளோ பிரயத்தனம் பண்ண வேண்டியிருக்கு, எவ்வளோ முயற்சி எடுக்க வேண்டியிருக்கு தெரியுமா? அதை யோசித்து பார்த்துருக்கோமா நாம்? அர்ஜுனன் கண்ணன் பகவத்கீதையில் கேட்குற மாதிரி வருது. இந்த மனசு இருக்கே காற்று போல் இருக்குது, அங்கேயும் இங்கேயும் ஆடிட்டு இருக்கு. காற்றை யாரையாவது கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்களா? யாரும் அடக்கி வச்சத சரித்திரமே கிடையாது. காற்று சுதந்திரமாக இரு அப்படின்னா முதல்ல என்ன சொல்லுவாங்க? காற்று போல் சுதந்திரமாக இரு அப்படிங்கிறது தான் அதுக்கு உவமைப்படுத்தி சொல்லுவாங்க. அதோடைய சுதந்திரத்துக்கு காற்று தான் உவமையாக வருகிறது. அப்படிப்பட்ட அந்த காற்றை கட்டுப்படுத்த முடியுமா? முடியலையே. அது மாதிரி தானே என் மனசும் இருக்குது அப்படின்னு அர்ஜுனன் கண்ணங்கிட்ட அழறான். இந்த மனசை, இந்த போன மனசை நான் எப்படி என் வசம் கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு கிருஷ்ண பகவான் 2 வார்த்தையில் நறுக்குன்னு சொல்லிவிட்டு அப்புறம் போயிட்டே இருக்கார். ஏன்னா அதுக்கு முன்னாடி பல கருத்து சொல்லியிருக்கார் அவர். அதோடைய தொடர்ச்சியாக தான் இது வருது. அதில் சொல்லும் பொழுது என்ன சொன்னார்னா, அபியாசம், அதாவது மறுபடியும் 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 அந்த முயற்சியிலேயே ஈடுபட்டு கொண்டு இரு. ஒரு வாட்டி வரல அப்படின்றதுக்காக விட்டுறாத. அது நமக்கு நல்லா தெரியும். இப்போ லாட்ரியில் எவனாவது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்துருதுன்னு வச்சுக்கோங்க, லாட்ரி டிக்கெட் வாங்க, ஐயோ அது பெரிய ஒரு சமுத்திரம். அது இன்னைக்கு கிடைக்குமா, நாளைக்கு கிடைக்குமா, நாளைக்கு கிடைக்குமா, மறுநாள் கிடைக்குமா அப்படின்ட்டு வாங்கிகிட்டே இருப்பான். லாட்ரி வாங்கி தன்னுடைய சொத்தை அழித்தவர்கள்லாம் பல பேர் இருக்காங்க. எங்கள் அம்மாவே பார்த்துருக்கா, நான் பார்த்தது கிடையாது. அம்மா பார்த்து சொல்லிட்டே இது மாதிரிலாம் உள்ளே போயிடாதரா, அப்புறம் அவன் மாதிரி ஆகிடுவேன் அப்படி சின்ன வயசுலேருந்து இதை போதிச்சு வளர்த்துனாங்க. லாட்ரி பக்கம் போனதே கிடையாது நான். அது ஒரு பயங்கர பெரிய சமுத்திரம் அது. ஏன்னா வருமா வராதான்ற அந்த ஒரு உணர்ச்சியிலேயே நமக்கு ஒரு உற்சாகம் இருக்கும். வரல அப்படின்னோன்னா மனசு கீழே போயிடும். சரி பரவாயில்ல, 500 தானே போச்சு, அப்போ 50 தானே போச்சு, சரி 100 தானே போச்சு. இது மாதிரி ஒரு 4 5 40 வாட்டி போச்சுன்னா அது ஒரு மாதம் சம்பளம். ஆனால் தெரியாமல் கைவிட்டு போயிட்டே இருக்கும். எதுக்கு சொல்ல வரேன்? இங்கே மைண்டு போகுது பார்த்தீங்களா? அந்த லாட்ரியை வாங்கடா, வாங்கக்கூடாது அப்படின்னு நம்ம மனசு அங்கே பின்னாடி இழுக்கும் பொழுது அங்கே ஒரு சண்டை வருதா வரலையா? ஒரு பக்கம் மனசு வாஞ்சையாக விரும்புகிறது, இன்னொரு பக்கம் அதே மனசோடைய இன்னொரு பக்கம் இருக்குது. அந்த பக்கம் அது பகுத்தறிவு பக்கம்னு சொல்லுவோம். அந்த பகுத்தறிவுன்னு சொன்ன வர்ற அவனை பார்த்தல,
அவன் தன்னுடைய சொத்தெல்லாம் இழந்துட்டு அப்படி நடுத்தெருவில் இருக்கான் பார், நீ அது மாதிரி ஆப்போறியா? ஆக வேண்டாம் அப்படின்னா இதை வாங்காத. இல்லைடா மைண்டு போதுடா. அந்த மைண்டை மனசை கட்டுப்படுத்துறது ஒரு பெரிய போராட்டம். அது அந்த போராட்டத்தில் நாம் எந்த மூளை, விஸ்வாமித்திரரே அதுக்கு அடிபணிஞ்சிருக்கார். தோல்வியை அவர் பெற்றிருக்கிறார். பல முறை தோல்வி பெற்று தான் கடைசியாக அவருக்கு வெற்றி வந்தது. விஸ்வாமித்திரர் போன்ற மகரிஷிகள்லாம் கூட அதுதான் சொல்லுவார், எதோஹபி கௌந்தேய புருஷஸ்ய விபஸ்சிதः இந்திரியாணி பிரமாதீனி ஹரந்தி பிரசபம் மனஹ. கருத்து என்னென்னா, பெரிய பெரிய ரிஷிகள் முனிகள் அவங்கெல்லாம் மனசை அப்படியே கட்டுப்படுத்தி வச்சுக்கணும்னு பார்க்குறாங்க. அவங்க முயற்சி எடுக்கிறாங்க, நிறைய பேர் முயற்சி எடுக்கிறாங்க. ஆனால் அவங்களோட சுபாவம்னு ஒன்று இருக்குது பாருங்களேன். அவங்க சாப்பிட்ட சாப்பாடு, பேசின பேச்சு, செய்த தொழில், எண்ணிய சிந்தனைகள், அனுபவப்பட்ட அந்த உணர்வுகள், அதெல்லாம் சேமித்து வச்சுருக்காங்கல்ல, அதெல்லாம் வீணாக போயிடுவேன். அது ஒரு மனசை ஒரு தாக்கும் பாருங்களேன். தாக்கும் பொழுது அந்த நிலையை அப்படியே தடு மாதிரி அவன் அந்த தியான நிலையிலேருந்து கீழே வந்துடும். அது ஒரு சாபக்கேடுன்னு சொல்லலாம். என்ன, அவனாக சேர்த்து வச்ச சொத்து அது முன்னாடியே தூக்கி போட்டுருந்துருக்கலாம். ஆனால் போடல, வேணும் நாமளாம் கொண்டு வந்துட்டுருக்கோம். அப்படி கொண்டு வந்த சொத்து என்ன பண்ணும், மனசை ஒரு நிலையில் வைக்க. ஹரந்தி பிரசபம் மனஹ, வலுக்கட்டாயமாக உன் மனசை எடுத்து கொண்டு தான் செல்லும். அதை சும்மா வீணா நான் அதை கைவசப்படுத்துகிறேன், அதை கண்ட்ரோல் பண்ணுறேன், அதை நிலைநாட்டுகிறேன் அப்படின்ற பயிற்சியெல்லாம் சும்மா நீ கதை விட்டுருக்க வேணாம். நீ எடுக்கிறது முயற்சி தான், ஆனால் அது திருவினை ஆகவே ஆகாது அப்படின்னு பகவானே சொல்கிறார். அது வலுக்கட்டாயமாக உன் மனசை எடுத்துட்டு ஓட வைக்கும் அப்படிங்கிறார். ஒரு ஜாங்கிரி சாப்பிடணும்னு மைண்ட்ஸில் தோணித்துனா, ஒரு கப்பு காஃபி குடிக்கணும்னு மனசில் வந்துருத்துனா, பல விஷயங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் நான் சொல்லலை. இது சின்ன சின்ன விஷயத்தை சொல்லி விட்றேன் நான். நமக்கு தெரியும் நம்மளுடைய மனசு அதில் எவ்வளோ ஒரு ஈடுபாடும் ஒரு ஈர்ப்பும் இருக்குன்றது. அதை நம்ம மறைக்கவே முடியாது. என்ன தான் எனக்கு இல்லைடா, எனக்கு எல்லாம் குருதேவர் தான், எனக்கு எல்லாம் கடவுள் தான் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போதே மனசு பாதி பக்கம் இறங்கி வரும். ஸோ அதனால தான் சொல்கிறான், அதனால தான் அர்ஜுனன் கேட்குறான், இது கட்டுப்படும் வர மாதிரி தெரியலையேன்றப்போ கிருஷ்ண பகவான் சொல்கிற மறுபடியும் நீ முயற்சி எடுக்க வேண்டும். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, சும்மா மறுபடியும் எடுக்கணும்னா, இப்போ ஒரு பாறை கல் இருக்குது, அதை தள்ளணும்னு பார்க்குறேன், முட்டி தள்ள முடியுமா? சரிடா முயற்சி எடுத்துகிட்டே முட்டிகிட்டே இருடா, ஒரு நாள் தலை தான் உடஞ்சி போகும். அந்த பாறை அங்கேருந்து நகர்றதா சரித்திரமே கிடையாது முட்டினதுனால. ஸோ அதை எப்படி அந்த முயற்சி எடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, அதை வைராக்கியத்தோட முயற்சி எடுக்கணும், பகுத்தறிவுடன். அங்கே தான் பகுத்தறிவு கொண்டு வர்றார் கிருஷ்ண பகவான். பகுத்தறிவுனா என்ன? எது நல்லது எது கெட்டது, இந்த பாகுபாடு நம்ம எல்லாருக்கும் தெரியும். இதில் ஒரு வியப்பு என்னென்னா, தெரிஞ்சும் அதன்படி நம்மளால் நல்லதை ஒன்றி சேகரித்து வச்சு மற்றவை விளக்குவதில் நாம் அதிமண்டுவாக இருக்கிறோம். ஏன்னா அது நம்ம மனசில் பிடிச்சி போகிறது. இன்றைக்கி ஒரு நாள் ஜிலேபி சாப்பிடுவோமேடா, என்னடா பெருசாக ஆகிட போகிறது. அவன் வச்சுட்டு இருப்பான் 320 பிளட் சுகர் இருக்கும். இன்றைக்கி ஒரு நாள் நம்ம பக்கத்தில் வருவோம், அந்த ஒரு பிரம்மச்சாரி கொண்டு வருவார், இந்தாப்பா ஜிலேபி ஐயா நீங்கள் சாப்பிட்றீங்களா அப்படின்னு போடும்போது, இன்றைக்கி ஒரு நாள் தானே சாப்பிட்ருவோமே, என்றைக்கெல்லாம் இன்றைக்கி ஒரு நாள் தானே, இந்த ஒரு வேளை தானே அப்படின்னு என்றைக்கெல்லாம் எடுக்கிறோமோ அன்றைக்கெல்லாம் அந்த வேளை, அந்த தினம், அந்த வினாடி ஒரு தோல்வியை நாம் மேற்கொள்கிறோம். அது ஒரு தோல்வி தான். என்றைக்கு நம்மளால் முடியாது, எனக்கு தேவையில்லைன்னா தேவையில்லை, நீ போயிட்டே இரு, அன்றைக்கி நீ ஜெயம் பெற்றிருக்க. அது மாதிரி மனதில் எழும்புகிற ஒவ்வொரு சிந்தனைக்கும் இது பொருந்தும். அங்கே தான் பகுத்தறிவுங்கிறத விவேக புத்தி வைராக்கியம் அப்படின்னு கிருஷ்ண பகவான் போடுறார். அதாவது முயற்சி இருக்கணும், மறுபடியும் அந்த முயற்சி இருக்கணும். அந்த முயற்சி எப்படி இருக்கணும்னா பகுத்தறிவை வச்சுட்டு இருக்கணும். பகுத்தறிவு இல்லாமல் முயற்சி எடுக்கிறதுல அர்த்தமே கிடையாது. பகுத்தறிவுனா என்ன அர்த்தம்? எது நல்லது, எது தீயது, கொடியது, வேண்டாதது. ஸோ வேண்டாதது, கொடியது, தீயதெல்லாம் விட்டு நல்லதை, தக்கது அது நம்ம கையாளும் பொழுது தான் நம்ம பகுத்தறிவை பயன்படுத்துகிறோங்கிற ஒரு வெளிப்பாடு வருகிறது. கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி இதில் நாம் மறுபடியும் முயற்சி பண்ணணும்.
ஒரு வாட்டி தப்பாக நம்ம வந்து பிடித்ததை எடுத்துக்கொள்வோம், வேண்டியதை எடுத்துக்கொள்ளாமல் பிடித்ததை எடுத்துக்கொள்வோம். அப்போ தான் நம்ம செய்கிறது தப்பு. அங்கே தான் நமக்கு தவறு வருது. தவறு எங்கே வருது? வேண்டியது, பிடித்தது. பிடித்ததில் நம்ம வந்து நம்மளையே மறந்துடுவோம். நம்ம ஒரு மறக்கிற நிலைமை வரும் பிடித்ததில். அழகாக ஒரு குலோப் ஜாமுன் சாப்பிடக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்கார். கையில் எடுத்தாச்சு, எடுத்த மாத்திரத்திலேயே நாக்கில் அப்படியே அந்த திரவியம் ஊறி வருது வெளியில். அது வாயில் போட்டு அப்படின்னு சாப்பிடும் பொழுது ஒரு தன்னை மறந்த ஒரு நினைவு இருக்குது பாருங்களேன். இருக்கா இல்லையா? கண்டிப்பாக இருக்குது. எனக்கு பல முறை வந்திருக்கு. இப்போவும் நேத்தி கூட ஏதோ ஒரு சாப்பிட்டேன் நான். ஆஹா, இவ்வளோ பெரிய மாம்பழம் யாரோ கொண்டு வந்து கொடுத்தா ஒரு பக்தர். பக்தர்கள்லாம் எங்களை வந்து பத்துனாக்கி விட்டுறா. இப்போல்லாம் நான் மார்க்கெட்டுக்கு போகாட்ட கூட மார்க்கெட் சாமான்லாம் வந்து ஆசிரமத்துக்கு வருது. பரவாயில்ல, அந்த 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 மாம்பழத்தை சாப்பிட்டுட்டு நான் வந்து தன்னை மறந்த நிலையில் இருந்தேன் கொஞ்சம் செகண்ட். அவ்வளோ நல்லா இருந்தது, அவ்வளோ இனிமையாக இருந்தது, அவ்வளோ ருசிகரமாக இருந்தது. அது மறுக்கவே முடியாது. பகவான் என்ன சொல்கிறாருன்னா, சரி இது பாரு, உன்னை மறந்த நிலைமையில் நீ சாப்பிடணும், ஆனால் உன்னை மறந்த நிலைமையிலேருந்து நீ சாப்பிடக்கூடாது. உன் மனசை எப்போவுமே பகவானில் கொடுத்து நீ சாப்பிட்டுன்ற என்ன வேணாலும் பண்ணிக்கோ, ஆனால் உன் மனசை பகவான்கிட்ட கொடுத்துரு. நீ உன் தன்னை மறந்த நிலையில் நீ இருக்கக்கூடாது அப்படிங்கிற. ஸோ அங்கே ஒரு பகுத்தறிவை நம்ம யூஸ் பண்ண வேண்டியிருக்கு. நம்மளையே அந்த ஆனந்தத்தில் மறந்துடக்கூடாது. ஸோ இந்த தவம் அப்படிங்கிற செயல் இப்போது என்ன ஆகும்? அந்த மனசில் ஒரு போராட்டம் வருகிறது. தேவையா தேவையில்லையா, எதை எடுத்துக்கொள்வது? மனது இதை எடுத்துக்கொள்ளு என்று சொல்கிறது, இயல்பு என்னை எடுத்துக்கொண்டு சொல்கிறது, ஆனால் பகுத்தறிவு வேண்டாம் என்று சொல்கிறது. அங்கே ஒரு முரண்பாடு வரும்பொழுது, எங்கே முரண்பாடு வருகிறதோ அங்கே என்ன ஆகும்? உராசல் வரும். வருமா? ஒரு உராசல் வந்தால் என்ன ஆகும்? அங்கேருந்து சூடு எழும்பும். அதனால்தான் அதுக்கு தபம்ன்ற பேரே கொடுத்தாங்க சம்ஸ்கிருதத்தில். உடம்பு சூடு ஆகும், கண்டிப்பாக சூடாகும். தலைலாம் சுட ஆரம்பிச்சிடும். ஒழுங்காக தவம் பண்ண ஆரம்பித்தேன், தியானம்லாம் ஒழுங்காக பண்ண ஆரம்பித்தா உடம்பு சூட ஆரம்பிச்சிடும். ஆனால் அந்த சூடு எப்படின்னா, நம்ம உடம்புல இருக்கிற இந்த அஞ்ஞானம் என்ற மலத்தை திரவமாக்கி அது வெளியெடுத்துரும். எப்படி நம்ம ஓடினோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம உள்ளே இருக்கிற இந்த அழுக்கு தாது பொருட்கள்லாம் வந்து வேர்வையில் வெளியில் வருது. வேர்வை ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. உடம்புக்குள்ளே இருக்கிற அழுக்குகள் அனைத்தும் வெளியே வருகிறது. அதே போல் தவத்தில் இருக்கும் பொழுது நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற எல்லா கெட்ட சிந்தனைகளும் அப்படியே அந்த சூட்டில் வந்து எரிஞ்சி சாம்பலாகி பொசுங்கி அப்படியே போயிடும். அது நம்ம கண்டிப்பாக அனுபவிக்கலாம். ஸோ வாழ்க்கையில் ஒருவன் முன்னேற வேண்டும் என்ற மனப்பான்மையை கொண்டு இருக்கிறான் என்பதை எப்படி பரீட்சை பார்த்து செய்வீர்கள்? அவனை பரீட்சை பார்த்து தெரியணும். அவன் வந்து வாழ்க்கையில் முயற்சி அடையணுன்ற ஒரு தாகம், ஏக்கம் இருக்கிறதா இல்லையா? எப்படி பரீட்சை பண்ணி பார்ப்பீங்க? அவனுக்கு தவ வலிமை இருக்கான்னு பாருங்கள். தவ வலிமை இருந்ததுன்னா அவன் வாழ்க்கையில் நினைச்சதை சாதிச்சிருவான், வேண்டியதை அவன் அடைந்து விடுவான். விவேகானந்தர் ஒரு இடத்துல சொல்கிறார், நம்ம நாடு சீர்குலைவதற்கு காரணம் என்ன? நிறைய பேர் சொல்லுவாங்க, நம்ம கிட்ட இருக்கிற பணபலம் குறைந்து விட்டது, வெளியில் இருந்து வந்த மக்கள் வந்து நம்மளை சூறாடி விட்டு சென்று விட்டார்கள், நம்மளுடைய அந்தஸ்து அத்தனையும் அவர்கள் எடுத்துக்கொண்டு விட்டார்கள், அதனால் நாம் வந்து ஏழ்மை நிலைமையில் இருக்கிறோம். வாஸ்தவம்தான். சைனாவும் அதே நிலைமையில் தானே இருந்தாங்க. நம்மளை விட மோசம். 1970 சைனாவை விட நாம் பெட்டராக இருந்தோம். இப்போ சைனாவுக்கும் நமக்கும் ஏணி வச்சா கூட எட்ட முடியாது. நம்மளோட ஏழ்மை நிலைமையில் இருந்திருக்காங்க. ஸோ ஒரு நாட்டின் சீர்குலைவதற்கு காரணம் அந்தஸ்து மட்டுமல்ல. சரி, அப்போ வந்து இந்த பலமா, சரீர பலமா, எல்லாம் நோஞ்சாங்குச்சியாக இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், சண்டையே போட முடியாது. வெளியிலேருந்து ஆக்கிரமிப்பு பண்ணும்பொழுது பணங்களே, சைனாவிலேருந்து ஒரு ஆக்கிரமிப்பு வந்தது இல்லையா, அந்த பஞ்சசீல ஒப்பந்தத்தை வந்து உடைச்சி 1963 ஏதோ சமயத்தில்
அவங்க உடச்சி வந்து அந்த இடத்தெல்லாம் எடுத்துட்டாங்க. அந்த இடத்த நம்மளால் பாதுகாக்க முடியல. ஏன்னா நம்ம சோல்ஜர்லாம் இப்படி இருக்காங்க, ஒன்றும் சாப்பிடாம, வண்டியில் உடம்புல வலு இல்லாமல், கையில் துப்பாக்கியில் குண்டு இல்லாமல் அந்த போரில் நம்ம தோல்வி அடைந்தோம். அது மாதிரியான படைபலம் குறைவாகவோ அல்லது சரீர பலம் குறைவாகவோ நாம் ஏழ்மையிலே இருக்கிறோமா என்ற கேள்வி எழும்பினால் அதுவும் இல்லை. ஏன்னா பல ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் இப்படி தான் இருப்பாங்க. ஒத்தனும் இப்படி இருக்க மாட்டாங்க, எல்லாம் இப்படி தான் இருப்பாங்க. ஆனால் அவங்களுடைய தேசத்தை அவங்க பாதுகாத்துருக்காங்க. அவங்களோட அறியாமையில் அவங்க வந்து அதை தோற்றிருக்கிறார்களோ தவிர அவங்கள உடம்பு பலத்தை வைத்து அல்ல. எத்தியோப்பியாவில் இப்போ மேரத்தானில் ஃபஸ்ட்டு வரவங்க எத்தியோப்பியா. அவனை பாருங்கள், எலும்பு மாதிரி இருப்பான். தலையிலிருந்து கால் வரைக்கும் எலும்பு தான் தெரியும். அவன் வந்து சர்வதேச போட்டியில் தங்கப்பதக்கத்தை எடுத்துகிட்டு போகிறான். நம்ம பாரத தேசத்தினால முடியல. ஸோ அப்போ தான் விவேகானந்தர் சொல்கிறார், ஒரு ராஜ்யம் ஒரு சரிவை நோக்கி செல்கிறது என்றால் அந்த ராஜ்யத்திலே வாழும் மக்களின் தவ வலிமை குறைந்திருப்பதன் காரணமே தான். தவ வலிமை குறையும் பொழுது அந்த நாட்டு சரிவு ஏற்படும். இப்போ தவம்னா என்ன? நவ் கம்ஸ் தி க்வெஸ்சன். தவம்னா நம்ம ஆன்மீகம் தான் ஒன்று கிடையாது, லௌகீகத்துக்கும் தவம் தேவை. இப்போ ஒரு பையன் வந்து நீட்டு பரீட்சை, ஐஐடி பரீட்சை எழுதுகிறான் அப்படின்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை தான். ஆனால் அந்த தெரிஞ்ச உண்மை தெரிஞ்சும் நம்ம அதில் தப்பு பண்ணுறோங்கிறது ரொம்ப வியப்பாக இருக்குது. அவன் நல்லா தெரியும், கடந்த 6 மாதம் 1 வருஷம் ஒழுங்காக படித்தா நம்ம எந்த பரீட்சையும் எழுதிடலாம். அது முடியாதுங்கிறது கிடையவே கிடையாது. அது பரீட்சையை எழுதி தேர்ச்சி பெற்றவர்கள் அனைவரும் அதைத்தான் செய்திருக்கிறார்கள். விடா முயற்சி, படிப்பு என்பது ஒரே குறியாக இருக்க வேண்டும். அர்ஜுனன்ட்ட வந்து என்ன பீமன்ட்ட வந்து சொன்னானா, யார் துரோணாச்சாரியா, அங்கே பார் என்ன காண்கிறாய்னா, பரந்த வானத்தை காண்கிறேன்னா. போடா, பரந்த வானத்தை பார்க்குறானுங்க. அங்கே ஒரு மரத்தில் ஒரு பட்சி இருக்குது, அட்லீஸ்ட் பட்சியை பார்க்க மரம் கூட சொல்ல பரந்த வானத்தை பார்க்கிறேன்னு பீமன் சொன்ன உடனே துரோணர் வந்து விரக்தி அடே போடா, நீ வந்து இதுக்கு இந்த காம்படிஷன்லேருந்தே நீ வந்து டிஸ்குவாலிஃபைடு, வெளியேற்றிட்டார். யுதிஷ்டர் பார்த்தோன்னு சொல்கிறாரு, அங்கே வந்து மரத்தை காண்கிறேன் அப்படிங்கிறார். யுதிஷ்டரும் டிஸ்குவாலிஃபைடு. 4 பேரும் டிஸ்குவாலிஃபை. அர்ஜுனனுக்கு கேட்டப்போ நீ என்னடா பார்க்குறேன்னா, அவன் வந்து பறவையை பார்க்குறேன்னு சொல்ல, பறவையின் கண்ணன்னு சொல்ல, பறவையின் கண்ணில் இருக்கும் கருவிழியை காண்கிறேன்னு சொன்னான். அவனுக்கு ஒன்று எப்படி முடிஞ்சதுன்னா, அந்த மனசை அப்படியே ஒருமைப்படுத்து. அதுதான் வெற்றி, அந்த தான் போர். அவன் உடம்பு எப்படி இருக்கும் தெரியுமா? அவன் என்ன நினைச்சாலும் அதை வந்து சாதிப்பான். விவேகானந்தர் சொல்கிறார், அப்படி ஒருமைப்பட்ட மனசு வந்து என்ன நினைத்தாலும் சாதிக்கலாம். பகவானை வந்து கோரி வந்து உண்மையா உங்களுடைய அப்படியே ஆத்மார்ப்பணம் நீங்கள் சமர்ப்பணி, குருதேவா நீ எனக்கு இதில் உதவி செய்யணும், அந்த உதவி கண்டிப்பாக கையாளணும். அந்த மனம் ஒருமைப்பாடு தான் வந்து அந்த பகவானை வந்து விக்கிரக ரூபமாக ஆக்கிடுறது. அவனை வந்து அப்படியே அந்த ஒரு சிறையில் அறையிற மாதிரி, சிறையில் அரைஞ்ச உடனே அதுலேருந்து விடுபட்டு போக முடியுமா? முடியாது. பகவானை அந்த மாதிரி அந்த மனச்சிறையில் வந்து அறையணும். உள், நீ வெளில எங்கேயும் போகக்கூடாது, உள்ளதான் இருக்கணும். ஏன் இந்த பகவான் பேச மாட்டார்? கல்பத்தருவாக இருக்கவர் கண்டிப்பாக பேசுவார். அவர். There is no exception to this. இதுக்கு ஒரு விலக்கே கிடையாது. அந்த ஒரு மன ஒருமைப்பாடு ஒண்டி கொண்டு வந்துட்டீங்கன்னா அதுதான் தவம். தவமுடைய மூல பயிற்சி என்ன அப்படின்னா, அந்த இந்திரியங்களை வந்து நம்ம வசப்படுத்தணும். பரவசமாக இல்லாமல் ஆத்மவசமாக இந்த இந்திரியத்தை கொண்டு வரும்பொழுது அந்த ஒரு மன ஒருமைப்பாடில் பகவான் அப்படியே பிரத்யட்சமாக இருப்பாருங்க. அங்கே வேறு எதுவுமே தெரியாது.
நீங்கள் யாரை முன்னே கொண்டு வரீங்களோ அவங்க அப்படியே விக்கிரகம் மூர்த்தியாக ஆயிடுவாங்க. அடைந்தவர்கள் அனைவரும் இவ்வாறு தான் அடைந்திருக்கிறார்கள். இதிலிருந்து விலக்கே கிடையாது. பிருகுவல்லியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தைத்திரிய உபனிஷத்தில் சம்ஹிதைன்னு ஒரு இருக்குது, உபனிஷத்துன்னு ஒரு 10 கிரந்தங்கள் இருக்குது, 10 சாப்டர்னு சொல்லலாம், 10 புஸ்தகம். அது கடைசி 3 புஸ்தகம் தான் உபனிஷதம். முதல் 7 புஸ்தகம் பிராமணம், தைத்திரிய பிராமணம். வேள்விகள்லாம் எவ்வாறு செய்ய வேண்டும், வேள்வி செய்யும் பொழுது என்ன விதமான உபகரணங்களை பிரயோகம் செய்ய வேண்டும், அப்பொழுது எந்த எந்த மந்திரங்களை ஓத வேண்டும், அந்த அக்னியை எவ்வாறு மூட்ட வேண்டும் அப்படிங்கிற பல அப்படி விரிவான விதிமுறைகள்லாம் அந்த 7 புஸ்தகங்களில் சொல்லியிருக்கு. அதெல்லாம் சொல்லிவிட்டு கடைசி 3 புஸ்தகத்தில் ஞானத்தை எவ்வாறு பெற வேண்டும்ங்கிற கருத்துக்களை கூறியிருக்கு. இந்த உபனிஷதம் பெரும்பாலும் ஞானத்தை எவ்வாறு நாம் பெற முடியும், ஆன்ம ஞானத்தை எவ்வாறு பெற முடியும், அதுதான் ஒரே கருத்து உபநிஷதங்களோட. அது கடைசி 3 புஸ்தகத்தை சொல்லியிருக்கு. அந்த கடைசி 3 புஸ்தகத்தில் 3ஆவது புஸ்தகமாக இருக்கிற இடத்துல பிருகுவல்லின்னு சொல்லுவோம். அதில் பிருகு மகரிஷியும் வருணனும் தன்னுடைய புத்திரன் பிருகுவும் பேசிக்கிறாங்க. அப்பா பையன் பேச்சுவாக்கு. பையன் போய் கேட்குறான், இந்த உலகம் எதிலிருந்து துவங்கியது, எதிலே தழைத்து நிற்கிறது, எதிலே போய் அது அடைக்கலமாகிறது, அதை எனக்கு அந்த அந்த தத்துவத்தை போதிப்பாய் ஆக அப்படின்னு ஒரு பிரார்த்தனையை வைக்கிறான். யார்கிட்ட? தன்னுடைய அப்பாட்டிய. பிருகு அப்படிங்கிறவர் வருணன், அப்பா பேர் வருணா. வருணன் அந்த இது இல்லை, ஜலத்துடைய தேவதன் அப்படி இல்லை, அந்த ரிஷியுடைய பேர் வருணன். வருணனுடைய பையன் பிருகு. ஸோ பிருகு வருணன்கிட்ட போய் கேட்குறான், எனக்கு இந்த தத்துவத்தை எனக்கு நீங்கள் போதிக்கணும். என்ன தத்துவத்தை? எதிலிருந்து அனைத்தும் உருவாகி இருக்கிறதோ, எதிலே அது தழைத்து நிற்கிறதோ, எதிலே அடைக்கலமாகிறது, அந்த தத்துவத்தை எனக்கு போதிப்பாயாக. இப்போது அப்பா பையனுக்கு சொல்லும்போது, சரி வாடா உட்காந்துக்கோ, படிப்படியாக எடுத்து சொல்கிறது தானே வழக்கம். அவன் ரொம்ப ஈகராக கேட்குறான், உற்சாகத்தோடு கேட்குறான். அதை சொல்கிறதுக்கு அப்படிலாம் சொல்லாமல் வருணன் என்ன சொல்கிறாருன்னா, ஓ தவம் மேற்கொண்டு அனைத்தும் கற்றுக்கொள்வாய், தவம் மேற்கொண்டு இதை அனைத்தையும் நீ கற்றுக்கொள்வாய். அது எதுக்கே உங்ககிட்ட கேட்கணும்? உங்கள்கிட்ட கேட்குறதுக்கே ஷார்ட்கட் ஏதாவது கிடைக்குமான்னு. என்ன விஷயம்னா, இங்கே உபனிஷத் சொல்கிறது ஷார்ட்கட்டே இல்லை அப்படிங்கிறது. நம்ம இப்போ படிக்கும்பொழுது என்ன சொல்கிறோன்னா, ஒரு டீச்சர் வேணும், இல்லை ஒரு காலேஜ் ஸ்கூல் வேணும், அங்கே போய் சேரணும், கிளாஸ் நடக்கணும், இவ்வளோலாம் தேவையில்லடா, யூடியூப்லேயும் டவுன்லோட் பண்ணிவிடா. லெசன்ஸ்லாம் நீங்கள் பார்த்துடலாம். லெசன்ஸ் யாராக படிக்கணுங்கிறது கான்செப்ட். லெசன்ஸ்லாம் நான் பார்த்துட்டேன்னு யாரோ சொல்லுவாங்களே, பாடத்திலையும் பார்த்து விட்டேன், பாடத்தை படித்து விட்டேன்றது தான் இது வரைக்கும் நம்ம கேட்ட என்ன வாய்மொழி. பாடத்தை பார்த்து விட்டேங்கிறது இப்போ மாடர்ன் இன்டர்நெட் டெக்னாலஜியில் இப்படிப்பட்ட ஒரு வாய்மொழி வருகிறது. அப்படி தான் என்ன அர்த்தம்னா, அதுலேயும் டவுன்லோட் பண்ணிவிடுவான். 10 லெசன் இருக்கும், அந்த 10 லெசன் அப்படியே பார்ப்பான், அது ஏதோ சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். முடிஞ்சிடுத்து அவ்வளோதான். என்னடா கற்றுட்டேன் அப்படின்னா, அம்மா ஏதோ போச்சு அப்படின்னுவான். முக்கால்வாசி இப்படி தான் போகிறதுங்க. கையில் காசு இருக்குது அப்படின்ட்டு இது மாதிரி கோர்ஸில் என்ரோல் பண்ணிடுறாங்க. 100 பேரில் 20 பேர் ஒழுங்காக படிக்கிறான். அவன் ஆல்ரெடி கையில் புஸ்தகம் வச்சுன்னு இருப்பான். ஒரு தடவைக்கு 2 தடவை புஸ்தகத்தை படித்து முடிச்சிருப்பான். அது முடித்தவன் சிலது அவனுக்கு ஐயங்கள் இருக்கும். அந்த ஐயங்களை நிவர்த்தி பண்ணுறதுக்காக இந்த வீடியோ பார்க்குறான். ஒன்றுமே தெரியாமல் இந்த வீடியோ பார்க்குறவங்கலாம் என்ன பண்ணலாம், ட்ரெயினில் உட்காந்துட்டு இருக்கும்போது வெளியில் பார்க்குறீங்களே, அதை பற்றி உங்களால் வர்ணிக்க முடியுமா? அதனால் ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? அப்படியே போயிட்டே இருக்கும், காற்றோட காற்றா போயிடும். அதே மாதிரி தான் இதுவும். எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னா, இந்த படிப்புக்கு படிக்கணும் அப்படின்னா மனசு இந்திரியம் எல்லாத்தையும் கட்டுப்படுத்தி அந்த புஸ்தகத்தை முதல்ல இருந்து கடைசி, அது தவம்.
ஒரு வேலை செய்கிறோம் அப்படின்னா அந்த வேலையில் முழு மனசோட, ஒரு லேத்தில் ஒருத்தன் வந்து ஒரு டர்னிங்கோ இல்லை அது பேர் என்ன சொல்லுவாங்க, மில்லிங் அண்ட் டர்னிங்லாம் பண்ணுவாங்களே லேத்தை வச்சுட்டு, அது பண்ணும்பொழுது அப்படியே கற்றுக்கத்தா இது இருக்கும், டன்னு கணக்காக இங்கே மெட்டீரியல் இருக்கும். ஒரு ராடாக எடுப்பான், டர்ன் பண்ணிகிட்டே இருப்பான், எடுப்பான் போடுவான். கொஞ்சம் இந்த சிங்க்ரனைசேஷன் மிச்சாச்சுன்னா அது போய் கையை வெட்டிடும். கான்சன்ட்ரேட்டாக பண்ணிகிட்டே இருப்பான், மனசு எங்கேயும் விடவே மாட்டான். குருதேவர் சொல்கிறார், ஒரு பக்தன் வந்து பகவான்கிட்ட வந்து எப்படிப்பட்ட ஒரு சம்பந்தத்தை வச்சுருக்கணுன்றதுப்போ சொல்கிறார். நான் காமார்புக்கூரில் பார்த்துருக்கேன், அங்கே ஒரு வீட்டுக்காரி கையில் குழந்தைக்கு பால் எப்படியோ கொடுத்துட்டுருக்கா. அதுக்கப்புறம் காலில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விறகு மூட்டி இருக்கும், அந்த விறகுல பேர் அந்த அந்த கறியை வந்து அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, ஃபர்னஸ், தணல் வர இடம் எது, அந்த ஸ்டவ்னு சொல்லி, ஆமாம் ஸ்டவ்னு சொல்கிறோம். ஸ்டவ்வுக்கு தமிழில் என்ன, கும்முட்டி கூட இல்லை, அது வந்து தரையாக இருக்கும். அது அடுப்புன்னு சொல்லலாம், ஆனால் அடுப்பும் கிடையாது. பரவாயில்ல, அடுப்புன்னே வச்சுக்கோங்களேன். அந்த அடுப்புக்கு வந்து காற்று அடிக்கணும் இல்லையா, அந்த காற்றுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு கட்டை மாதிரி இருக்கும். அந்த கட்டையை வந்து மேலிங்கழியும் பண்ணிங்கன்னா அது என்ன ஆகும், பெல்லோன்னு சொல்லுவோம். அந்த பெல்லோ சவுண்டு, அதுலேருந்து காற்று வந்து புஸ்ன்னு அடிக்கும். அதை அடித்து அந்த தணல் வந்து நெருப்பாகி அந்த நெருப்பு வந்து அந்த தன் வேலையை செய்யும். அது ஒரு இடத்துல பண்ணிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல கையை வச்சுட்டு ஒரு துணியை நெஞ்சுன்னு இருப்பா. காலில் இது பண்ணிட்டு இருக்கா, கையில் இது பண்ணிட்டு இருக்கா, இந்த பக்கம் குழந்தை. இது மூணுத்தையும் எப்படி அந்த 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 தாய் பெண்மணி அவரால் செய்ய முடியறது? மூணுத்தையும் கவனம் இருக்கணும். அந்த மனசு தன் வசத்தில் இல்லைன்னா கண்டிப்பாக இதில் ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒரு தவறு நடக்க தான் செய்யும். அதில் ஒரு விபத்தும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ தவம் என்கிற இந்த ஒரு அதாவது சராசரி ஒரு மனிதனுக்கும் தவம் தேவை. சுவாமி விவேகானந்தர் சொன்ன மாதிரி ஒரு தேசம் இழிவு நிலைக்கு எப்படி போய் செல்கிறது, அந்த தேசத்திலே வாழும் மக்களின் தவ வலிமை குறைவானதுனால். அதில் பார்க்கும்பொழுது தேசத்தில் வாழும் மக்கள் நம்ம எல்லாரும் இருக்கும். அவாவா நிலையிலிருந்து அந்த தவ சக்தியை தானமாக இந்த தேசத்துக்கு நாம் அர்ப்பணிக்கிறோன்னா அது உங்களை விட்டு போயிடாது. உங்ககிட்ட இருக்கிறதே அந்த தேசத்துக்கு கொடுக்குற அர்ப்பணம் தான். அதை நீங்கள் உள்வாங்கிறதே தேசத்துக்கு செய்கிற ஒரு பெரிய சேவை தான். இதில் கீதையில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தவத்தை பற்றி ரொம்ப உயர்வாக சொல்லியிருக்கா. 18வது சாப்டரில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லும்போது 5வது 6வது ஸ்லோகத்திலே இது வரும். நீங்களே கூட வீட்டில் போய் பார்க்கலாம், தமிழ் புஸ்தகமாக சம்ஸ்கிருதமாக எடுத்தால். அதில் என்ன சொல்கிறாருன்னா, அதாவது 3 சடங்குகள் ஒருவன் மேற்கொண்டால் அவனது வாழ்க்கை, அவனது மனம் தூய்மையாகும். 3 சொல்கிறார். முதல்வன் யஜ்யம்னா வேள்வி, சரியா? யஜ்யத்தை எவன் செய்கிறானோ, நம்ம குருதேவருக்கு ஹோமம் பண்ணுவோம் இல்லையா, ஆகுதி கொடுப்போமே, ஓம் ஐம் சர்வதேவ தேவி ஸ்வரூபாய ஸ்ரீராமகிருஷ்ணாய ஸ்வாஹா, ஓம் ஐம் ஹ்ரீம் சர்வதேவ தேவி ஸ்வரூபிண்யை ஸ்ரீ சாரதா தேவியை ஸ்வாஹா. அக்னி வளர்த்து பண்ணுறது ஒரு யஜ்யம்னு சொல்கிறது இருக்குது, சரிங்களா? யஜ்யம் செய்தால் யஜ்யத்துக்கு வேறு அர்த்தமும் இருக்குது. 2வது, எல்லாராலையும் யஜ்யம் செய்ய முடியுமா? முடியாது, கண்டிப்பாக முடியாது, தேவையில்லை. கிருஷ்ண பகவான் என்ன சொல்கிறாருன்னா, எல்லாராலையும் எல்லாத்தையும் செய்யணும்னு அவசியம் கிடையாது, அவளுக்கு வேறு இருக்குது. ஸோ 2ஆம் தரமாக என்ன சொல்கிறாருன்னா, தானம் செய்யலாம். தானம் செய்வதன் மூலம் ஒரு மனிதனின் மனம்
தூய்மை அடையும். தானம் செய்யலாம். அதாவது அளவுக்கு மீறினதில்லை, அளவுக்கு உள்ள இருக்கிற தானம். மூன்றாவதாக என்ன சொல்கிறாருன்னா, தவம் மேற்கொண்டால் ஒரு மனிதனின் மனம் தூய்மை அடையும். யஜ்ஞ தான தப ந தியாஜ்யம், இதை விடப்படாது. இதை வாழ்நாளிலே அனுதினமும் இதை நாம் மேற்கொள்ள வேண்டும். ஏனென்றால் மனிதனை தூய்மைப்படுத்துவதாக அமைந்திருக்கிறது இந்த 3 செயலும். சரி, தவம் என்றால் என்ன அப்படின்னு இந்த ஸ்லோகத்துக்கு பின்வருமாக 3 ஸ்லோகங்கள் விவரமாக கொடுத்துருக்கு. ரொம்ப அழகாக. எனக்கு கீதையில் சில எனக்கு மொத்தமே நல்லா பிடிக்கும். சில பாகங்கள் அங்கங்கங்க எனக்கு மனசை ரொம்ப தொட்ட. அதாவது ஏன் அப்படின்னா, அதை நம்ம வாழ்நாளில் வாழ்க்கையில், தினசரி வாழ்க்கையில் அதை கொண்டு வர முடியும். அதனால் அது மனசை ரொம்ப நெகிழ வைக்கும் உண்மைகள். அதெல்லாம் எது நமக்கு இப்போ பிரம்மனின் அகண்ட தத்துவத்திலே ஆழ்ந்து இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவன் என்ன புரியும்? அந்த மாதிரி கருத்துக்களும் இருக்குது. 2வது சாப்டர் 13வது சாப்டர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கருத்துக்கள்லாம் இருக்குது. பட்டு அதை நாம் ஒரு அது கேட்டுட்டு சரிப்பா அது மாதிரி ஒரு நிலை இருக்குது அப்படின்னு நம்ம ஒத்துக்கொள்ள வர அளவு தான் நம்மளுடைய இன்வால்மெண்ட் இருக்கோ. அதை நம்ம தினசரி வாழ்க்கையில் கையாள முடியுமான்றது ஒரு பெரிய கேள்வி. எதை செய்ய முடியுமோ அதை யாராவது எடுத்து சொன்னான்னு வச்சுக்கோங்களேன், ஆனால் பரவாயில்லையே இது நம்ம செஞ்சிடலாமே, இது நம்ம லெவலுக்கு கரெக்டாக இருக்கே அப்படிங்கிற மனசு ஒத்து போகும்போது அதோடைய ஏற்புத்தன்மை நமக்கு கொஞ்சம் ஓங்கி தான் இருக்கும். அதில் என்ன சொல்கிறாருன்னா, தவம் 3 வகையானது. உடம்பு ரீதியான சில தவம், சரிங்களா? வாக்கிலே செய்யும் தவம் 2வது, 3வது மனசால செய்யும் தவம். இது 3 வகையாக தவத்தை பாகுபடுத்தி கிருஷ்ண பகவான் கூறுகிறார். அதில் சரீரத்தால் என்ன தவம் செய்ய, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சரீரத்தால் தவம் செய்யணும்னா உங்கள் மனசில் என்ன தோன்றுறது? நீங்கள் பார்த்துருப்பீங்க நாகா சாதுஸ்லாம், நார்த் இந்தியாவில் இருக்கிறவங்கெல்லாம் அப்படியே உடம்புல பஸ்மெல்லாம் போட்டிருப்பான். பஸ்மெல்லாம் தாரணம் பண்ணிட்டு கையை அப்படியே வச்சுருப்பாங்க. கையை இறக்கவே மாட்டாங்க. கை அப்படியே வச்சுருப்பான். நாளுக்கு நாள் வருஷம் முழு அப்படியே வச்சுருப்பான் கையை. குறைக்க அவனுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல சதையெல்லாம் வேறு மாதிரி ஆகிட்டு கையை இறக்க முடியாத நிலைமையில் வந்துருக்கும். அது மாதிரி அதுவும் தவம் தான். விவேகானந்தர் சொல்கிறார், இது மாதிரி நான் பல பேரை பார்த்துருக்கேன். நான் ஹிமாலய பிரதேசத்தில் யாத்திரை புரியும் பொழுது அப்படியே கையை வச்சுட்டு இருப்பான், காலை தூக்கி வச்சுட்டு இருப்பான், ஒரே இடத்துல உக்காந்துன்னு இருப்பான். அதெல்லாம் உடம்பால் செய்கிற தவம்ன்று நாம் நினைக்கலாம். ஆனால் கிருஷ்ண பகவான் அதை பற்றி சொல்லவே இல்லை. தேவ த்விஜ குரு பிராஜ்ய பூஜனம் சௌச்சமார்ஜவம், தேவர்களுக்கு செய்ய வேண்டிய பூஜைகள். த்விஜன் அப்படின்னா அர்த்தம்னா, அதாவது நம்மளுடைய மனித சமூகத்திலேயே அனைவரும் ஒன்று என்று கூற முடியுமா? எல்லாம் ஒரே லெவலில் இருக்குமா? சொல்ல முடியுமா? கண்டிப்பாக சொல்ல முடியாது. ஒருத்தன் ஆன்மீகத்தில் உயர்ந்தவனாக இருக்கான், சில பேர் ஆன்மீகத்தில் முதல் தரத்தில் இருக்காங்க. அவங்க இன்னும் வளர்கிறதுக்கு இருக்குது. எல்லாத்துலேயுமே தரம் இருக்கிறது. நம்ம அது இயல்பின் காரணமாக தரம் வருகிறது. அனைவரும் ஒன்று அல்ல. குருதேவரே சொல்கிறாரு, அனைவரும் ஒன்று என்று நீ கூறினால், ஓ வித்யாசாகரே, உன்னை காணுவதற்காக நான் ஏன் இவ்வளவு கஷ்டங்களை மேற்கொண்டு இங்கே உன்னை பார்க்க வேண்டும்? உன் உள்ளேயே ஏதோ ஒரு அம்சம், பகவானின் சக்தி உன் உள்ளே பிரதிபலிக்கிறது. அந்த சக்தியை பார்க்க தான் நான் இங்கே இருக்கிறேன். அந்த விஷயத்தில் என்னை விட நீ உயர்ந்தவன் அப்படின்னு குருதேவர் ஒத்துக்கிறார். அதை பார்க்க தான் நான் வந்தேன் அப்படிங்கிறார். அப்படின்னா அர்த்தம், அவன்ல
ஒரு நமக்கு எல்லார்ட்டையும் இது இருக்குது. ஒரு வித்யாசாகர் ஒன்றும் இல்லை. பகவான் படைத்த இந்த சிருஷ்டியில் ஒவ்வொரு ஜீவன்குள்ளேயும் ஒரு விசித்திரமான ஒரு குணம் இருக்கிறது. அது அவன்கிட்ட மட்டும்தான் இருக்குது. அதை நம்ம எப்படியா கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி அதை வளர்த்தோம்னால் நம்ம வாழ்க்கை மேன்மை அடையும். எனிவே, இவர்கள்லாம் இந்த ஆன்மீகத்தில் உயர்ந்தவர்கள்லாம் த்விஜர்கள்னு சொல்லுவோம். தேவ த்விஜ குரு பிராக்ஞா, த்விஜ குரு பிராக்ஞா, அவெல்லாம் தரமானவர்கள், எல்லாம் உயர்ந்தவர்கள் ஆன்மீக வாழ்க்கையில். இவர்களை பூஜிப்பது உடம்பால் செய்யும் ஒரு தவம். இப்போது யதி பூஜைன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க, மடத்தில் பண்ணியிருப்பாங்க. பக்தர்கள்லாம் சுவாமித்துக்கள்லாம் உட்காந்துருப்பா. பக்தர்கள்லாம் ஒருத்தராக இல்லை கொஞ்சம் மாலை போடுவாங்க, இல்லை சந்தனம் வைப்பாங்க, நமஸ்காரம் பண்ணுவாங்க, அதுக்கு கொஞ்சம் பிரணாமி கொடுப்பாங்க. அது வேறு விஷயம். ஸோ இது மாதிரி பண்ணிட்டு போகிறாங்களே, இது யதி பூஜைன்னு சொல்லுவோம். நம்ம சங்கத்தில் அது யதி பூஜைன்னு சொல்லுவோம். இன்ஃபேக்ட் அதுவும் இன்க்ளூடட். அது சரீரத்தால் செய்கிற தவம்னு சொல்கிறார் கிருஷ்ண பகவானுடைய ரீதியில், அவர் சொன்ன ரீதியில். பூஜனம், அதுக்கப்புறம் சௌச்சம், உடம்பை சுத்தமாக வச்சுக்கணும். டெய்லி குளிக்கணும், ஒரு வேளையில் 2 வேளை குளிக்கணும், உடம்பில் அழுக்கு சேரக்கூடாது. அதுதான் சௌச்சம். இது உடம்பால் செய்கிற தபஸ். நீங்கள் பார்க்கலாம், இது இல்லைனா பெரிய விஷயம்னு. ஆனால் உடம்பு சுத்தமாக வச்சுக்கணுங்கிறது அப்படின்னா அர்த்தம்னா கண்டத்தையும் இடத்துல சாப்பிடக்கூடாது, கண்ட வஸ்துவை தொடக்கூடாது. தொட்டிங்கன்னா இதில் இருக்கிற மலம் கையில் வந்துடும். இப்போ பார்த்தீங்களா, சௌச்சம்ங்கிறது எவ்வளோ கஷ்டமானது. நீங்கள் எதையும் தொடக்கூடாது, எங்கேயும் சாப்பிடக்கூடாது. அப்போ எப்படி தான் எங்கேயும் உட்காரக்கூடாது, கண்ட இடத்துல உட்காரக்கூடாது. அது முடியுமா? இந்த காலகட்டத்தில் நம்ம இப்போ ஒரு பஸ்ஸில் ஏறுறோம், ஏதோ சீட்டு காலியாக இருக்குது, இல்லைன்னா நீ 2 மணி நேரம் நின்றுன்னு போனோம், டபக்குன்னு போய் உட்காந்துருவோம். நாம் எவன் உட்காடுறோன்னே நான் அங்கே போய் முதல்ல உட்காந்துருவேன் நான். ஆனால் அந்த சீட்டில் எவன் எந்தெந்த சேஷ்டை பண்ணால் நமக்கு தெரியுமா? எவ்வளோ அழுக்கு இருக்குன்னு தெரியுமா? சௌச்சம் என்ன சொல்கிறதுனா அந்த அழுக்கிலிருந்து நீ விடுபட்டு இருக்கணும் அப்படிங்கிறது. ஸோ அதில் கொஞ்சம் கஷ்டம் இருக்குது, இல்லைன்னெலாம் கிடையாது. சௌச்சம் உடம்பால் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சுத்தமாக வச்சுக்கிறியோ அப்படிங்கிறது தான் இதோடைய அர்த்தம். ஒரேடியாக சுத்தமாக வச்சுக்கிறது முழுக்க உடம்பை நல்லா தேய்ச்சி குளிச்சா மனுஷனே கிடையாது. கொஞ்சம் அழுக்கு இருக்க தான் செய்யும். அத்தனை அழுக்கையும் எடுத்துட்டிங்கன்னா அப்படியே பேர்னா உங்களுக்கு இருக்கிற இந்த ரோமங்களும் போயிடும், ஸ்கின்னும் போயிடும், சதையும் போயிடும். ஸோ அதனால் ஆர்ஜவம் அப்படின்னா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னஸ், நேர்மை குணம். நேர்மை குணம் ஒருத்தனுக்கு இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிச்சிடுவான் ஈஸியாக. எப்படி சொல்லுங்க? ஒருத்தன் நேர்மையாக இருக்கலாம் கண்டுபிடிச்சிடலாம். அவன் கண்ணை பார்த்து பேசினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவன் கண்ணை அப்படியே வெளியெடுத்துருவான். எவன் மனசு கபடம் இருக்கோ அவன் நேருக்கு நேரம் அவனால் பேசவே முடியாது. ஏன்னா கபடம் இருக்கிற நேரத்தோன்னா அவன் அங்கே உட்காந்துட்டே கால்குலேஷன் போட்டுருக்கான், அடுத்தது என்ன சொல்லணும் அப்படின்ட்டு. உண்மையை சொல்லணுங்கிற பட்சத்தில் நீங்கள் கணக்கு போட தேவையில்லை, எது இருக்கோ அதை சொல்ல போகிறீங்க. ஆனால் உண்மைக்கு விரோதமாக இருக்கிற பொய்யை சொல்லணும்னா பலவிதமாக சொல்லலாம் ஒரே கருத்தை. பொய்க்கு வரனே கிடையாது, முரண்பாடு தான், எல்லாமே முரண்பாடு. ஸோ என்ன வேணால் சொல்லலாம். ஸோ என்ன சொல்லணும் அப்படின்னு மனசு சிந்தனை பண்ணுது பாருங்களேன். ஒரு குரங்குக்கு வால் ஒரு ஆள் சொல்கிறாங்க, அது எவ்வளோ இருக்கும், ஒரு 3 அடி இருக்குமா, மேக்ஸிமம் 3 அடி இருக்கும், ஒரு 3.5 அடி இருக்கும். அவன் சொல்கிறான், டே நான் ஒரு குரங்கு பார்த்தேன்டா, 400 அடி வால்டா. அது 400ன்னு சொன்னானே, அவன் சொல்லும் பொழுது மனசில் கால்குலேட் பண்ணியிருப்பான்ல. ஒரு நம்பரை சொல்லணும், என்ன நம்பர் சொல்கிறது, விசேஷமாக ஏதோ சொல்லணும், அப்படியே மனசை ஆகர்ஷிக்கிற மாதிரி சொல்லணும், வியப்படைகிற மாதிரி சொல்லணும், அப்படிங்கிற மனசு கால்குலேஷன் அந்த 400ங்கிற வார்த்தையை எவ்வளோ போடுது. கேட்குறவன் உஷாரானவன் அவன் சொல்லுவான், டே 400ல் என்ன சொல்லுவோம், விளையாடுறிய, என்ன கனம் இருக்குன்னு தெரியுமா, 400னா 400 இல்லை அப்படின்ட்டு யோசிக்கிறான், அடுத்த நம்பர் என்ன சொல்லணும் அப்படின்ட்டு. அது மாதிரி யோசித்து நம்பரை குறைக்கிறானே, அவன் கண்ணு ஒரு இடத்துல இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்கள், அவன் கண்ணுக்கு நேர் பேசவே முடியாது. ஆர்ஜவம் சொல்கிறார், நீ நேருக்கு நேரு கண்ணை வச்சு பேசணும் அப்படின்னா உன் மனசும் நேருக்கு நேராக இருந்திருக்கணும். அதுதான் ஆர்ஜவம், நேர்மை. நேர்மையானவன் அவன் யோசிக்கவே மாட்டான், என்ன சொல்லணும் என்ன இருக்கோ அப்படியே சொல்லுவான், பதப்படுத்தி சொல்கிறோன்ற ஐடியா இருக்காது. அப்புறம் பிரம்மச்சரியம்.
பிரம்மச்சரியம் அப்படின்னா தன் உடம்புல இருக்கிற சக்தியை வீணாக இங்கேயும் அங்கேயும் தொலைக்க மாட்டான். அதான் பிரம்மச்சரியம். அஹிம்சா, உடம்பால் செய்கிற இதெல்லாம் உடம்பார செய்கிற. இன்னொருத்தனை ஹிம்சை பண்ணக்கூடாது. ஒரு குழந்தை இருந்துச்சோங்களேன், அதை கிள்ளி அதை அழுக வைக்காத ஆளே கிடையாது. எல்லாரும் ஏதோ ஒரு சேஷ்டை பண்ணியிருக்காங்க குழந்தைய வச்சு. அதாவது அவங்க வந்து கொஞ்சறாங்கன்ற பேரில் வந்து அதுக்கு ஹிம்சை பண்ணியிருப்பாங்க கண்டிப்பாக. என்னைக்கு அந்த கொஞ்சணும்னு போய் குழந்தை அழுதுதோ அது ஒரு விதமான ஹிம்சையாக இருக்குது. கொஞ்சம் லிட்டில் ஹிம்சையாக இருக்குது. இல்லைன்னா அழகுதே. ஒழுங்காக இருந்த குழந்தைய அழ வச்சிட்டோமே. அதுக்கு முன்னாடி ஒழுங்காக தானே இருந்தது. நம்ம ஏதோ பண்ணப்போய் அது அழுதுருத்து. ஏன் அழுதுருத்துன்னா பயம். அந்த பயம் வந்து தன் வாழ்க்கையை தன் உயிரை பாதுகாக்க வேண்டும்ங்கிற அந்த ஒரு என்ன சொல்கிறது உத்வேகம் மனசுக்குள்ளேருந்தே வருது, ஆட்டோமேட்டிக்காக வர்றது. அது என்ன பண்ணும்? அது அழுகையாக மாறும். எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு வழி இல்லை, அது அழுகையாக மாறும். கஷ்டம் அப்படின்னாலே அது வந்து அழுகையாக மாறிடுது. அப்படின்னு அர்த்தம் ஒரு ஹிம்சை நடக்கிறதுன்னு அர்த்தம். அப்போ என்ன சொல்கிறாரு? அஹிம்சா. இவன் இன்னொருத்தனை ஹிம்சையே படுத்த மாட்டான், கையால் ஹிம்சைப்படுத்த அடிக்க மாட்டான். இதெல்லாம் என்ன சொல்கிறா? சரீரத்தால் நபர்கள் செய்யும் தவம். நாம் பண்ணுறோமா? நீங்கள் இப்போ யோசித்து பார்த்துக்குவேன். தேவ பூஜனம், அப்புறம் ஆன்மீக வாழ்க்கையில் உயர்ந்தவர்களுடைய பூஜனம், உடம்பை வந்து பரிசுத்தமாக வச்சுக்கிற ஒரு மனப்பான்மை, ஒரு நிலைமை, நேர்மை, அதோட பிரம்மச்சரியம், மற்றவர்களுக்கு ஹிம்சை செய்யாத ஒரு மனப்பான்மை, இது அனைத்தும் சரீரத்தாலே செய்யும் தவம். அடுத்தது வாக்கால செய்யும் தவம். உத்வேககரம் வாக்கியம். அதாவது வார்த்தையை நம்ம சொல்லும் பொழுது, விவேகானந்தர் சின்ன வயசில் காலேஜுக்கு ஸ்கூலுக்கெல்லாம் போயிட்டு வரும்போது என்னாச்சு, அங்கே இருக்கிற வாண்டுகள் கூடலாம் பழகி அவங்களோட அகராதி, அது வேற ஒரு அகராதி, அது இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் டிக்ஷனரி. அந்த டிக்ஷனரி வேர்ட்ஸ் எல்லாம் கற்றுட்டு வந்து வீட்டுக்கு வந்து அதை அம்மா மேலே பிரயோகம் பண்ணிட்டான். அம்மா ஒன்றும் சொல்லலை. அப்பாவுக்கு தெரிய வந்துடுது. விஸ்வநாத் தத்தா அவர் திட்டவே இல்லை. என்ன பண்ணாருன்னா, வீட்டில் ஒரு சின்ன பலகை எடுத்து, நரேன் அவன் அன்னையை இவ்வாறாக கூறினான் அப்படின்ட்டு போட்டு விட்டார். என்ன வார்த்தை யூஸ் பண்ணா எனக்கு தெரியாது, இது மாதிரிலாம் இந்த வார்த்தையெல்லாம் பிரயோகம் பண்ணா அப்படின்னு போட்டுட்டார். போட்டுட்டு எழுதி வச்சிட்டார். அவங்க வீட்டில் வந்து எப்போ பாரு மக்கள் வந்துட்டு போயிட்டே இருக்கும். அவர் லாயர், அவர் நிறைய பேர் வருவாங்க. இவர் பார்க்குறதுக்கு இவர் வாஸ் பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஸோ இவர் ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் வருவா அந்த வீட்டுக்கு. வந்தவங்க அத்தனை பேர் இந்த போர்டை பார்த்துட்டு, ஓ நிறைய ஏதோ சப்மிஷன் பண்ணியிருக்கான், எல்லாருக்கும் தெரிய வந்துடுது. அன்னைக்கு விட்டுட்டார். அன்னைக்கு நரேந்திரநாத் தன்னுடைய தவறை அவர் உணர்ந்தார். இல்லை, வாக் என்பது ஒரு சக்தி, அந்த சக்தியை சரியாக உபயோகிக்க வேண்டும். அப்புறம் பிற்காலத்தில் பாருங்களேன், சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் அப்படிங்கிற அந்த வாக் சக்தியாலேயே சரஸ்வதி தாண்டவம் ஆடியிருக்க. அனைவரும் அங்கே அந்த சபையில் அவையில் இருந்த அனைத்து நபர்களும் அப்படியே எழுந்து அவருக்கு வந்து ஜெயகோஷம் போட்டாங்க. ஸோ அது வந்து அவர் தன்னுடைய வாக் சக்தியை வந்து அங்கே நிரூபித்திருக்கிறார். அந்த வாக் சக்தி எப்படி வரும்? நம்மக்கிட்ட இருக்கிற சக்தியை விரயம் பண்ணால் சக்தி சேருமா? கிடையாது, சேராது. சக்தியை எவ்வளோ சேகரிக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளோ வலிமை உண்டாகும். அவ்வாறு சேகரித்திருக்கிறார். உண்மையே சொல்லுவது, அது அப்புறம் வரும். அனுத்வேககரம் வாக்கியம், சத்தியம், உண்மையை பேச வேண்டும். பிரியஹிதம், அந்த உண்மை வந்து இன்னொருத்தவனுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்கணும், அது சொல்லாது. அது பிரியமாக இருக்கணும், பாங்காக இருக்கணும், ஆறுதல் கூற மாதிரி இருக்கணும், அரவணைக்கிற மாதிரி இருக்கணும், உபதிரவமாக இருக்கக்கூடாது. நீ சொல்ல போகிற உண்மைகள் அதான் பிரியம் ஹிதம். அவனுக்கு ஹிதமாக இருக்கணும், அவனுக்கு நன்மை பயக்குமாக இருக்க வேண்டும். நீ செய்கிற
நீ சொல்கிற உண்மை. பிரிய கிச்சம் செய்யது சுவாத்தியாயம் அப்படின்னா அதான் சொன்னார் பார்த்தீங்களா, நம்ம டெய்லி காஸ்பல் ஆஃப் ஸ்ரீராமகிருஷ்ணா படிக்கணும். நீங்கள் இந்த மடத்தில் இந்த சொற்பொழிவை கேட்குறீங்கன்றதுக்காக நான் சொல்கிறேன். நான் வெளியில் போனால் நான் என்ன சொல்லுவேன்னா, அவங்க கிரந்தத்தை படிக்கணும்னு சொல்லுவேன். நான் இங்கே இருக்கிறதுனால, நாம் எல்லாம் ஒரே குலமாக இருக்கிறதுனால, குருதேவருடைய அமுத மொழிகளை தினசரி ஓத வேண்டும். தினசரி, அதான் சுவாத்தியாயம். இது நாம் ஓதணும்னு அப்படின்னா பார்க்குறது கிடையாது. நான் கோர்ஸை பார்த்துட்டேன்டான்னு சொல்லுவாங்களே படிக்கிறதுக்கு பதில், வாயை திறந்து நன்னா சத்தமாக வீட்டில் அத்தனை பேரையும் உட்கார வச்சுண்டு அதை ஓதணும். அது ஓதும் பொழுது வாய் சுத்தமாக ஸ்தோத்திரம், மந்திரங்கள், அப்புறம் குருதேவர் போன்றவர்களின் வாழ்க்கை வரலாறுகள், பாகவதம் போன்ற கிரந்தங்கள், இதனால் படிக்கிறதுனால என்ன ஆகும், வாக்கு சுத்தமாகும். வாக்கு சுத்தமாகும்னு என்ன அர்த்தம்? வாக்கு சுத்தமாச்சுன்னா ஒரு கஷ்டமும் இருக்குது, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது நடந்துடும். அதான் விவேகானந்தரை பார்த்து குருதேவர் சொல்கிறார், இவன் சத்தியநிஷ்டனாக இருக்கிறான், இவன் என்ன சொல்கிறானோ அது நடந்துவிடும் அப்படின்னு குருதேவர் நரேந்திரநாத்தை பற்றி சொல்கிறார். அது எப்படி? அதான் அந்த வாக்கு சக்தி தான். வாக்குலேருந்து மந்துருத்தம் அப்படின்னா அது சக்தி பிரயோகம் பண்ணுறீங்க, அது துஷ்பிரயோகம் பண்ணீங்கன்னா அது சக்தி குறைஞ்சிரும். அது நல்ல விதமாக பிரயோகம் பண்ணால் அது சக்தி வளரும். சொல்கிற சுவாத்தியாயம், இது மாதிரியான கிரந்தங்களை நாம் குரலுட்டு வாசிக்க வேண்டும். இதெல்லாம் நாம் வாக்கால் செய்யும் தவம். 2 நிமிஷத்தில் மடமடன்னு அடுத்த தபசத்தையும் சொல்லிடுறேன். மனப்பிரசாத சௌமியத்துவம், மௌனம். அப்பப்போ மௌனமாக இருக்கணும். ஞாயிற்றுக்கிழமைனா நமக்கு பல நேரங்களில் வேலை இருக்காது, ஒரு 5 மணி நேரம் மௌனமாக இருப்போமே. மொபைல்லாம் தூக்கி வச்சுட்டு மௌனமாக இருக்கணும். இந்த மௌனமாக இருக்கும்பொழுது அப்போ உட்காந்துட்டு அப்படி சிந்தனை உலகத்தில், கற்பனை உலகத்தில் மனசை அங்கேயும் இங்கேயும் உலாறது மௌனம் கிடையாது. இல்லைன்னா ஒரே இடத்துல மனசு எங்கே இருக்குன்னு தெரியாது, ஆனால் அங்கேயும் இங்கேயும் பார்த்துட்டுருக்கேன். இந்த கண் இங்கேயும் இங்கேயும் போகுது, அதுவும் மௌனம் கிடையாது. கண்ணையும் நிதானமாக வைக்கணும், மனசையும் நிதானமாக வைக்கணும், பேசவும் கூடாது. அதுதான் ஆக்சுவல் மௌனம். மௌனம் ஆத்ம வினிகிரக, அதான் சொன்ன பார்த்தீங்களா, ஆத்ம வினிகிரகம், மனசை கட்டுப்பாடணும். பாவ சம்சுத்தி, உள் மனசில் ஒரு திருட்டு இருக்கக்கூடாது. குருதேவர் சொல்வார், பகவானே நீதான் என் சொத்து அப்படின்னு சொல்லும்பொழுது மனசுக்குள்ளே நினைக்கக்கூடாது, சரி பரவாயில்லடா ஒரு 10 லட்சம் பேங்க்கில் போட்டிருக்கேன், ஒரு 2 வருஷம் இதை வச்சு ஓட்டிடலாம் அப்படின்னு வச்சுட்டு நீ தான் என் சொத்துன்னு சொன்னீங்கன்னா அப்போது அதில் மனசில் ஒரு திருட்டு ஏற்பட்டிருக்கா இல்லையா? அந்த பாவத்தில் திருட்டு ஏற்படக்கூடாதுன்னு குருதேவர் ஸ்ரீராமகிருஷ்ணன் சொல்கிறார். அதுதான் பாவ சம்சுத்தி. அந்த சுத்தமாக இருக்கணும் அந்த பாவனை. பகவான்கிட்ட சொல்லும்போது அந்த இடத்துல உள் மனசு, உன் செயல், அந்த செயலுக்கு அனுகூலமான அந்த சொல், 3ம் ஒரே நிலையில் இருக்கணும், ஒரே திசையில் இருக்கணும், ஒரே காரியத்துக்காக இருக்கணும். அதுதான் பாவ சம்சுத்தி. இதை செய்தால் மனம் ஒரு தவ நிலையிலே தலைத்து கொண்டு மேலோங்கி நிற்கிறது. ஸோ சரீரத்தாலையும் வாக்காலையும் மனதாலையும் இவ்வாறு தவம் செய்தால் ஸ்ரீகிருஷ்ண பகவான் கீதையிலே கூறியபடி அவன் யோகியாக மாறுகிறான். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத் சத். ஸ்ரீராம கிருஷ்ணார்ப்பணமஸ்து.